அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஞாயிறை தேவ அழைத்தல் தினம் என திரு அவை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளில் தேவ அழைத்தல் பற்றிய கருத்து எப்படிப்பட்டதாக திரு அவையிலும் உலகத்திலும் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக இந்த தேவ அழைத்தலை குருக்கள், துறவியர்கள் இவர்களுக்கான அழைத்தலைத்தான் பாரம்பரிய ரீதியாக தேவ அழைத்தல் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் விவிலியத்தின் ஊற்றுக்கு செல்லுகின்ற பொழுது, முதல் ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த நூலிலே, விவிலியத்தில் இறைவன் மக்களை அழைக்கின்றார். காலத்திற்கு காலம் பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்கும், சமூகத்தினுடைய தலைவர்களாக விளங்குவதற்கும், தந்தையர்களாக அவர்கள் விளங்குவதற்கும் என்று சொல்லி, அல்லது இறைவாக்கு உரைப்பதற்காக, அல்லது அரசர்களை கூட நியமிப்பதும் ஒரு அழைத்தலாக கருதப்பட்டது. ஆபிரகாமை இறைவன் அழைத்தார். முதுபெரும் தந்தையாக அவருடைய தந்தைக்குரிய அந்த இடத்திலே இருந்து பெரியதொரு இனத்தை நான் உருவாக்குவேன் என்று அவருக்கு முதிர்ந்த வயதிலே பிள்ளைப்பேறு கொடுத்து ஒரு பெரிய இனத்தின் தலைவராக, இது ஒரு அழைப்பு. மோசையை பார்க்கின்ற பொழுது, இந்த மக்களை அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை நாட்டிற்கு அழைத்து செல்வதற்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக மோசையை அழைக்கின்றார். இந்த அழைப்புகளினுடைய வடிவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இறைவாக்கினர்களாக சிலர் சமூகத்திலே அவ்வப்பொழுது இறைவனுடைய உதடுகளாக, இறைவனுடைய பிரதிநிதிகளாக, இறை வார்த்தையை எடுத்து உரைக்கின்றவர்களாக, இடித்துரைக்கின்றவர்களாக, வர இருக்கின்ற மீட்பையும் அழிவையும் பற்றியெல்லாம் முன்னுரைக்கின்றவர்களாக இறைவாக்கினர்கள் அழைக்கப்பட்டார்கள். இந்த அழைப்பினுடைய இயல்பை நோக்குகின்ற பொழுது, இந்த அழைக்கப்படுகின்றவர்கள் ஒரு தகுதியற்ற நிலையிலே இருப்பதையும், இறைவனுடைய அழைத்தலிலே அவர்களுக்குரிய அருள், வழிகாட்டுதல், வல்லமை, பிரசன்னம் போன்றவற்றை இறைவன் அளித்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆம் என்று சொல்லி பதிலளித்து, அந்த அழைப்பினுடைய துன்பங்களையும் சவால்களையும் ஏற்று இறைவனுடைய துணையோடு அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். இது முதல் ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவுடைய காலத்திலே இருந்து கிறிஸ்துவும் ஒரு அழைப்பை பெற்றவராகத்தான் இருக்கின்றார். ஜோர்தானிலே அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அவர் அழைக்கப்படுகின்றார். அந்த அழைப்பை அவர் எசையா இறைவாக்கினருடைய ஏட்டிலே இருந்து வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் தம்முடைய சொந்த ஊருக்கு சென்று தொழுகை கூடத்திலே அவர் அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது, இது என்னுடைய அழைப்பு என்று அவர் தான் உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அதை ஒரு மக்களுக்கு அறிவிப்பாக, அறைகூவலாக, தன்னுடைய பணியினுடைய நோக்கம், வடிவம், அதை பற்றி சொல்லுகின்றார். ஆவியால் நிரப்ப பெற்றவராக நற்செய்தியை நவிலுவதற்கு அனுப்பப்படுகின்றேன் என்று சொல்லி, இந்த அழைத்தலிலே அனுப்பப்படுதல் என்கின்ற ஒரு முக்கிய அம்சம் இருக்கின்றது. ஏன் ஒருவர் அழைக்கப்படுகின்றார் என்றால், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ற அந்த அழைப்பினுடைய அடிப்படையிலே, பண்பிலே பலர் தங்களுடைய வாழ்வில் இறைவன் தங்களை ஒரு சிறப்பான பணிக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, சமூகத்திலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அழைப்பை தேவ அழைத்தல் என்று நாங்கள் என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்த பொழுது, நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த குருக்கள், துறவியர்கள் அவர்களுடைய அழைத்தல்
என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அல்ல, சீடத்துவத்திற்காக அழைத்தார். இந்த அழைத்தனுடைய நோக்கத்தை மாற்கு நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த அழைக்கப்படுகின்றவர்கள் தம்மோடு இருப்பதற்கும் அவர்கள் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் தீமைகளிலே இருந்து மக்களை விடுவிப்பதற்கும் என்று சொல்லி அவர்களை அனுப்புவதற்கும் அழைத்தார் என்று. ஒன்று இருத்தல், மற்றது அனுப்பப்படுதல் பணிக்காக. இந்த இயேசுவினுடைய அழைப்பு, சீடர்களுக்கு கொடுத்த அழைப்பு, அது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர்கள் எல்லோருக்கும் பொருத்தமானது. அது கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த சமூகத்திலே செய்வதற்கென அழைக்கப்படுகின்ற இந்த அழைப்பு, கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்வை ஒத்ததாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை அவர் உருவாக்கி கொள்வதற்கும், அந்த கிறிஸ்துவினுடைய போதனைகளினாலே அவர் கொடுக்கின்ற அருள் வளங்களினாலே தங்களை வளப்படுத்தி அவர்கள் மீட்பு பணியிலே, விடுதலை பணியிலே, இந்த சமூகத்தில் அவர்கள் வாழுகின்ற சூழலிலே அல்லது அனுப்பப்படுகின்ற இடங்களிலே அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றுவார்கள். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற அழைத்தல் இந்த 2 விதமான அழைத்தலை பற்றி, அதாவது குருக்களாக அழைக்கப்படுதல், திருநிலைப்படுத்தப்படுதல் என்று சொல்லுகின்ற திரு அவையிலே இருக்கின்ற இந்த மக்களை திருநிலையினர், ஏனையவர்கள் பொதுநிலையினர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள். இந்த திருநிலைப்படுத்தப்படுகின்றவர்கள் ஆயர்களாக, குருக்களாக, திரு தொண்டர்களாக அவர்கள் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆர்டைன்டு மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. குருத்துவத்தை பொறுத்தளவிலே பணி குருத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த குருத்துவ பணியை இயேசுதான் அனைத்து அழைப்புகளுக்கும் ஊற்றாக விளங்குகின்றார். அது மட்டுமல்ல, அவர்தான் ஒரு மாடல், ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக விளங்குகின்றார். அதனால் இந்த கிறிஸ்துவினுடைய அந்த அழைப்பை அந்த ஊற்றின் வழியாக குருக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இக்காலத்திலே திரு அவையில் இந்த குருத்துவம் நிலைநிறுத்தப்படுகின்றது. கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக. ஆனால் கிறிஸ்து சீடர்களை அழைத்த பொழுது சிலர் திருமணமாயிருந்தார்கள். வேறு சிலர் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் முழுமையாக இந்த மனத்துறவு செய்தவர்களாகவும் அல்லது அவர்கள் மனம் முடித்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் 11ஆம் நூற்றாண்டிலே இருந்து குருக்களாக வர வேண்டுமென்றால் மனத்துறவு செய்ய வேண்டும் என்று கத்தோலிக்க திரு அவை ஒரு நிபந்தனையாக பல காரணங்களை முன்வைத்து மரபு ரீதியாக, அனுபவ ரீதியாக இதுதான் நல்ல முறை என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குருத்துவ வாழ்வு என்பதற்கு கிறிஸ்தவர்களை அல்லது அதற்கு முன்வருகின்றவர்களை, இறைவனுடைய அழைப்பை கேட்டு அதுக்கு பதில் சொல்லுகின்றவர்கள் தங்களுடைய இளம் பருவத்திலே குறிப்பாக அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவர்கள் முழுமையாக மனத்துறவு கொண்ட ஒரு வாழ்வுக்காகவும் அந்த பணி குருத்துவத்திற்காகவும் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இதை பற்றிய பல கேள்விகள் எழலாம். ஆனால் இந்த மனத்துறவு கொண்ட குருத்துவம் என்னை பொறுத்தளவிலே அல்லது திரு அவையினுடைய தற்போதைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, மக்களினுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே, திருத்தந்தை போன்ற அதிகாரத்திலே இருக்கின்ற திரு அவையின் போதனையின்படி இந்த மனத்துறவு கொண்ட குருத்துவம் உலகம் முடியும் வரை இருக்கும். இங்கு அத்தகைய குருத்துவ வாழ்வினுடைய ஒரு மேன்மையை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மனத்துறவு கொண்ட இந்த குருத்துவ வாழ்வின் அர்த்தத்தை புரிந்தவர்கள், அதனுடைய தேவையை புரிந்தவர்கள், அதற்காக வாதாடுகின்றவர்கள், அதை கட்டி காக்க வேண்டுமென்று விரும்புகின்றவர்கள், திரு அவையினுடைய போதனையின்படி கிறிஸ்து மனம் முடிக்கவில்லை, அவர்
நிச்சயமாக அவர் மனம் அதாவது திருமணம் செய்யவில்லை என்பது விவிலியத்திலே நிறைந்த ஆதாரங்களோடு நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அவரை தொடர்ந்த பல குருக்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவர்கள் பலவிதமாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேவ அழைத்தல் என்று நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது இந்த மனத்துறவு கொண்ட திருமணம் முடிக்காத பணிக்குருத்துவத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள், இவர்களுடைய பணி இந்த உலகத்திலே திரு அவையிலே மிகவும் தேவையான ஒரு விடயமாகவும் அவசியமான விடயமாகவும் தவிர்க்க முடியாத ஒரு பணியாகவும் இருக்கின்றது. அதனால் இந்த அழைத்தலை பெறுகின்றவர்களுக்கான சில உரிமைகளும் கடமைகளையும் அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். உதாரணமாக திருப்பலியை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு ரோமன் கத்தோலிக்க திரு அவையிலே இந்த குருக்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உரிமை இருக்கின்றது. அவர்கள் அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்கு உரிமை பெறுகின்றார்கள். அவர்களுடைய பணி கிறிஸ்துவினுடைய முப்பெரும் பணியாக வர்ணிக்கப்படுகின்ற குருத்துவ பணி, இறைவாக்குரைக்கின்ற பணி, அரச பணி என்று சொல்லி, அதாவது கிறிஸ்தவ இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை இந்த உலகத்திலே நிலைநாட்டுகின்ற ஒரு பணி, அதற்காக உழைக்கின்ற பணி, இந்த இறை ஆட்சியை மலர செய்வதற்கான பணியை அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் போதிக்கின்றார்கள் அதிகாரத்தோடு. உதாரணமாக திருப்பலியிலே இந்த திருநிலையினர் மட்டும் இந்த மறை உரை ஆற்ற முடியும். குருக்களும் தியாக்கோன்கள் என்று அதிகாரபூர்வமாக திருநிலைப்படுத்தப்படுகின்றவர்கள். இந்த மூன்று பணியையும் ஆயர்களுக்கு முதல் நிலையிலே கொடுக்கப்படுகின்ற இந்த பணியை அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்களுடைய வழிவருகின்ற ஆயர்களும் அவர்களுக்கு உதவி செய்கின்றதாக பணியாற்றுகின்ற, அவர்களோடு இணைந்து ஒரு குலமாக திருக்கூட்டமாக அவர்கள் இந்த பணியை ஆற்றுகின்ற குருக்கள் இவர்களுடைய அழைத்தலுக்காக மன்றாடும்படி இந்த திரு அவையிலே காலகாலமாக ஆண்டவர் இயேசு கூறியது போல இந்த மக்களை பார்த்து இவர்கள் ஆயனில்லாத மந்தைகளாக இருக்கின்றார்கள் என்று கவலை கொண்டு அக்கறை கொண்டு ஆயர்களை அனுப்ப வேண்டும், இந்த குருக்களை அனுப்ப வேண்டும் என்ற பாணியிலே இயேசு இந்த அழைப்பை விடுத்ததாக திரு அவை காலகாலமாக சிறப்பான நாட்களிலே, சிறப்பான வேளைகளிலே, சிறப்பான இடங்களிலே அவர்கள் இது ஒரு முன்னுரிமைப்படுத்தி மன்றாடுவது வழக்கம். இவர்களுடைய இந்த குருக்களாக வருகின்றவர்களுக்கான ஒரு தனித்துவமான உருவாக்கம் இடம்பெறுகின்றது. நிறைந்த பணம் செலவழித்து அவர்களை வழிநடத்துனர்களுக்கான உருவாக்குனர்கள், ஃபார்மேட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், ஆசிரியர்கள், பலர் ஆன்மீக வழிகாட்டிகள், இவர்களெல்லாம் இந்த குருக்களை உருவாக்குகின்றார்கள். ஆனால் எந்த கிறிஸ்தவரும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே இருக்கின்றவர்களும் எந்த நாட்டிலே இருக்கின்றவர்களும் இந்த அழைப்பை பெறலாம். அதற்கான உதவிகளை, வழிநடத்துதல்களை திரு அவை பொறுப்பான வழிநடத்துனரிடம் கையளித்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கல்வி ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அவர்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக, அவர்களுடைய சமூக உறவாடல்களுக்கு அவர்கள் ஏதுவாக இருப்பதற்கு இவ்வாறு ஒரு ஒருங்கிணைந்த உருவாக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கிறிஸ்துவனுடைய இந்த முப்பணியையும் அவர்கள் அனுப்பப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, அதாவது முழு திரு அவைக்கும் அவர்கள் ஆற்றுவதற்கு அவர்களுக்கு நிறைந்த உருவாக்கம் கொடுக்கப்படுகின்றது. தொடர் உருவாக்கமாக அவர்கள் தங்களுடைய பணியை இன்னும் சிறப்பான முறையிலே செய்வதற்கு அவர்களுக்கு மேலும் பல சந்தர்ப்பங்களை கொடுத்து அறிவிலும் அவர்களுடைய ஆளுமையிலும் ஆற்றல்களிலும் ஆன்மீகத்திலும் வளர்வதற்கு அவர்களுக்கு பல உதவிகளை செய்கின்றார்கள்.
இந்த திரு அவையிலே நாங்கள் இந்த அழைத்தலுக்காக மன்றாடுகின்ற அதே வேளையில் இந்த அழைத்தலை பெறுகின்றவர்கள் அவர்களுடைய உருவாக்கம், அவர்களுடைய பராமரிப்பு என்று இறை மக்கள் தங்களுடைய பங்களிப்பை செபத்தின் மூலமாகவும் அவர்களோடு ஒத்துழைப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கான அவர்களை பராமரிப்பதற்கு கல்வி புகட்டுவதற்கான செலவுகளை கொடுத்து தங்களுடைய பங்களிப்பை ஆற்றுகின்றார்கள். இந்த குருக்கள் வானத்திலே இருந்து விழுந்தவர்கள் அல்ல. எங்களுடைய சாதாரண, நானும் ஒரு குரு, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய பின்புலத்திலே தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், வழிகாட்டிகள், பள்ளியில் எங்களுக்கு படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் போன்ற இவர்களுடைய பலருடைய இந்த பின்புலத்தில் அவர்களுடைய பங்களிப்பின் வழியாக இவர்கள் குருக்களாக மலர்கின்றார்கள். இவர்கள் குருக்களாக தங்களை அர்ப்பணிக்கின்றது மட்டுமல்ல, இவர்களை சோதித்து ஆய்ந்து அறிந்து இவர்கள் இந்த குருத்துவ பணியை ஆற்ற முடியுமா என்று தேர்ந்து அவர்களுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்து இவர்கள் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த திருநிலையினர்கள் அவர்கள் தொடர்ந்தும் இந்த பணி ஆற்றுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்ல, தங்களுடைய உயிர் இருக்கும் வரை வாழ்க்கை பூராக அவர்கள் இந்த அழைத்தலை பெறுகின்றார்கள். இந்த குருத்துவம் அது ஒரு முத்திரை குறிப்பிட்டது போல அவர்கள் நித்தியத்திற்கும் அவர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த குருக்கள் எதிர்நோக்குகின்ற பல சவால்கள் இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்கள் மக்களிடம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது போல மக்களிடம் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவினுடைய இந்த முப்பணியையும் ஆற்றுவதற்கு அவர்கள் தங்களை தொடர்ச்சியாக உருவாக்கம் செய்ய வேண்டும். புதிய புதிய சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். புதிய புதிய சூழலிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் தங்களுடைய அறிவு ஞானம் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற குருக்களுடைய ஆலோசனைகள், வழிகாட்டிகள், ஆன்மீகவாதிகளுடைய ஆன்மீக வழிநடத்துவருடைய வழிகாட்டிகளை எல்லாம் அவர்கள் பெற்று அவர்கள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த குருக்களாக அழைக்கப்பட்டவர்களுடைய மேன்மையான அழைப்பு இது உயர்ந்தது தாழ்ந்தது என்பதென்றல்ல, திருமண வாழ்வு தாழ்ந்தது அல்லது குருத்துவ வாழ்வு உயர்ந்தது என்றல்ல, சிறப்பான முறையிலே ஒரு தனித்துவமான அழைப்பை பெறுகின்ற இந்த குருக்கள் தங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக இருப்பதற்கும் சீடர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த அறிவுரைகளை எல்லாம் அவர்கள் ஏற்று சீடர்கள் எப்பொழுது குருவோடு இணைந்திருந்தார்களோ அத்தகைய ஒரு நல்ல உறவை, ஒரு ஆரோக்கியமான உறவை, ஒரு நெருக்கமான உறவை இந்த குருக்கள் கிறிஸ்துவோடு கொண்டு அதனுடைய அந்த ஆன்மீக வாழ்வினுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய பணி சிறப்பான முறையிலே காலத்தின் தேவைகளுக்கேற்ப அமைவதற்கு நாங்கள் இந்த குருக்களுக்காக மன்றாடுவதற்குத்தான் இந்த 3வது ஞாயிறை திரு அவை அழைத்து நிற்கின்றது. எனவே இந்த அழைத்தல் தினம் என்று சொல்லி அழைத்தலுக்காக மன்றாடும்படி கேட்கின்ற இந்த திரு அவையோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து நிகழ்கால குருக்களுக்காகவும் வர இருக்கின்ற எதிர்கால குருக்களுக்காகவும் அவர்களுடைய அழைத்தல் மென்மேலும் பெருக வேண்டும் நாங்கள் மன்றாடி நிற்போமாக. நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.